Dear 11th standard students, in example 6.10, ஒரு ட்ரெயின் உடைய யூனிஃபார்ம் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 12.5 meters per second. இங்கே கவனிங்க, ஸ்பீட் is equal to 12.5 meters per second அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸில் ஸ்பீடோட ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை டைம் டேக்கன். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன் தான் 12.5 கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டை ஒய்னு வச்சுக்கிறேன், டைமை எக்ஸ்னு வச்சுக்கிறேன், இஸ் ஈக்குவல் டு 12.5. அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ஒய், இதை எக்ஸ்னு வச்சுக்கிறேன், 12.5. ஒரு சின்ன கிராஃப் நீங்கள் நினச்சிங்க. திஸ் இஸ் மை எக்ஸ் ஆக்சிஸ், இதான் என்னுடைய டைம், இதான் என்னுடைய டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்கலாம். நான் பாருங்கள், டிஸ்டன்ஸ் ஒய், இது எக்ஸ். ஒரு லைன் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த லைனில் இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் y2 மைனஸ் y1 சொல்லுவாங்க. இந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் x2 மைனஸ் x1. இந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் y2 மைனஸ் y2 மைனஸ் y1, டிஃப்ரென்ஸ் இன் டிஸ்டன்ஸ் y parallel to y axis. இது டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் இன் x axis வச்சுங்களேன், x2 மைனஸ் x1 சொல்லுவாங்க. இந்த y2 மைனஸ் y1 மைனஸ் பண்ணால் டிஸ்டன்ஸ் கிடைக்கும், தட் இஸ் y கிடச்சிரும் எனக்கு. இதை மைனஸ் பண்ணிங்கன்னா எனக்கு x கிடச்சிரும். அப்போ இந்த y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1 தான் எனக்கு 12.5ன்ற மாதிரி வந்திருக்கு இந்த சம்மில். அப்போது டிஃப்ரென்ஸ், a small difference in y, change in y by change in x is called 12.5. இதை நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த y பை எக்ஸை இப்படி நீங்கள் பார்க்கலாம், y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1 மாதிரி நீங்கள் பார்க்கலாம். அப்போது சேஞ்ச் இன் y பை சேஞ்ச் இன் x, ஸ்மால் சேஞ்ச் இன் y பை ஸ்மால் சேஞ்ச் இன் x இஸ் கால்டு ஸ்லோப்புன்னு சொல்லுவாங்க மேக்ஸில். அதாவது y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1 நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க, எம்ன்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. அப்போ நீங்கள் இந்த சம்மில் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், rate of change of displacement is called velocity. அதற்கு மேத்தமெட்டிக்கலாக இன்னொரு பேர் வந்து ஸ்லோப்புன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் 12.5 தான் இந்த சம்மில் ஸ்லோப். இப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ்னா ஒய் டிஸ்டன்ஸ், ஒய்னா பேரலல் டு ஒய் ஆக்சிஸ், இது பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்னால எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஒய்க்கு பேர் தான் y2 மைனஸ் y1, டிஃப்ரென்ஸ் இன் ஒய் கோஆர்டினேட். அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் இன் எக்ஸ் கோஆர்டினேட் பேர் தான் x2 மைனஸ் x1. இப்போ y2 மைனஸ் y1 சொல்லலாம், ஒய்யை எக்ஸை வந்து x2 மைனஸ் x1 சொல்லலாம். y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1 தான் 10th ஸ்டாண்டர்டில் ஸ்லோப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ m டேரெக்டாக அவங்களே கொடுத்துட்டாங்க, m இஸ் ஈக்குவல் டு 12.5. தேர்ஃபோர் நான் ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரெயின் போட போகிறேன். நான் ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரெயின், அதாவது ட்ரெயினுடைய மோஷன், ட்ரெயின் போதில்ல அந்த லைன், ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரெயின், அதாவது ட்ரெயின் பாஸ் ஆகி போய்கிட்டே இருக்குது, அதோடைய ஈக்குவேஷன் போட போகிறோம். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு y equal to mx plus c. ஏன்னா அது ஸ்ட்ரைட் லைனில் போகிறதுனால உங்களுக்கு y is equal to mx plus c. இந்த பிரிட்ஜில் போகிறதுனால you can consider it as a straight line. y is equal to mx plus c. ஃபைன். இப்போ m ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரெயின், மோஷன் ஆஃப் ட்ரெயின் ரெடி ஆகிடும் நமக்கு. இப்போ y is equal to mக்கு பதில் 12.5x plus c. இன்னும் c மட்டும் தெரியாது, சி தெரிஞ்சிட்டா சமம் முடிச்சிடலாம். சரி, நெக்ஸ்ட் கான்செப்டுக்கு வரேன் நான். இதுதான் என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த இடத்துல இருந்து தான் ட்ரெயின் கிராஸ் ஆக போகுது. இதுதான் என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த இடத்துல இந்த ஊருக்கு என்ன பேர் எழுதியிருக்காங்கன்னா மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. மண்டபம்லேருந்து தான் இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிட்டு எங்கே போகுதுன்னா ராமேஸ்வரம் போகுது. மண்டபத்திலேருந்து ராமேஸ்வரம் போகுது. என்ட்ரி பாயிண்ட் எங்கன்னா மண்டபம் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ மண்டபம்லேருந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது. இதை பாருங்கள், ட்ரெயின் இவ்வளோ நீட் இருக்குது. இந்த இடம் என்ஜின், இந்த இடம் உங்களுக்கு என்ஜின் இருக்குது. இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் நமக்கு. இங்கேருந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆக போகுது, மண்டபம்லேருந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆக போகுது. இதான் எனக்கு இன்ஜின். இப்போ ட்ரெயினோட லென்த்து கொடுத்துருக்காங்க. ட்ரெயினோட லென்த் வந்து 560 மீட்டர்ஸ் பாயுது. நல்ல லென்த்து, செம்தியான லென்த்து, 560 மீட்டர்ஸ் லென்த்து. ட்ரெயின் இந்த முனையில் நிற்கிது. இன்ஜின் வந்து நேராக மண்டபத்துக்கிட்ட நிற்கிது. மண்டபம் என்ற ஒரு ஸ்டேஷனில் நின்று இருக்குது. இப்போ விசில் ப்ளோ பண்ணுறாங்க, க்ரீன் ஃப்ளாக் காட்டுறாங்க. காட்டின உடனே ட்ரெயின் நகர ஆரம்பிக்கும். ரைட்டா? சரி. when t is equal to 0,
இப்போது டைம் வந்து 0 when t is equal to 0 டைம்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் x ஏன்னா டைம் நம்மளுடைய சொல்லிட்டேன் டைம்னா நம்ம எக்ஸ்ன்னு தான் எடுத்துருக்குறோம் when x is equal to 0 x is equal to 0னா அப்போ தான் விசில் அடிச்சிருக்கிறாங்க ட்ரெயின் கிளம்ப போகுது அப்போ எவ்வளோ ட்ரெயின் உங்களுக்கு மண்டபத்தை கிராஸ் பண்ணி போயிருக்குன்னா ஃபிசிக்கலாக கிராஸ் பண்ணிலாம் போயிருக்காது விசில் அடித்தோடனே இன்ஜின் லைட்டாக சக்கரம் நவுற ஆரம்பிச்சிருக்கும் அப்போது உங்களுக்கு ஃபுல்லாக கிராஸ் ஆகி போயிருக்கார் அப்போ மண்டபத்தை எவ்வளோ ட்ரெயின் இன்னும் கிராஸ் ஆகாமல் பேலன்ஸ் இருக்குதுன்னா 560 மீட்டரும் பேலன்ஸ் இருக்குது ஒன்று கூட கிராஸே ஆகலை அப்போ பேக் சைடில் இன்னும் உங்களுக்கு 560 மீட்டர் கிராஸ் பண்ண வேண்டியது இருக்குது எதை மண்டபம் இப்போ ட்ரெயினும் நீங்களும் நிற்கிறீங்கன்னு வச்சிங்களேன் விசில் அடித்த உடனே நீங்கள் அடுத்த செகண்ட் கிராஸ் பண்ணுறீங்க மண்டபம் இந்த இடத்த அப்படியே கிராஸ் பண்ணிட்டீங்க டக்குன்னு ஆனால் ட்ரெயினால் அப்படி கிராஸ் பண்ண முடியாது ஆனால் அது நீட்டாக ஒரு பொருள் நீட்டாக இருந்ததுன்னா கிராஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் இப்போ when x is equal to 0 எவ்வளோ ட்ரெயின் பாக்கி இருக்குதுன்னா உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ரெயின் கடக்க வேண்டியிருக்குதுன்னா -560னா ஒன்றும் பேலன்ஸ் இருக்குது பாக்கி இருக்குது நம்மலாம் விசில் அடிச்சு அடுத்த செகண்டு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணிவிடுவோம் ரன்னிங் ரேஸ் விடுறாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் கோடு போட்டிருக்காங்கன்னு வச்சுங்க விசில் அடிச்சு அடுத்த செகண்ட் ஸ்டார்ட் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணிட்டு இருப்போம் நம்ம ஏன்னா நம்ம ஒரு சிங்கிள் பாயிண்ட் மாதிரி ஆனால் ட்ரெயின் என்பது ஒரு நீட்டு லைன் மாதிரி அது டக்குன்னு கிராஸ் ஆகாது அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0னா விசில் அடிச்சுட்டாங்க ஸ்டாப் கிளாக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆனால் ட்ரெயின் மூவ் ஆகிருக்குமானா மூவ் ஆகிருக்காது எவ்வளோ மூவ் ஆகும் பேலன்ஸே இருக்கும் இன்னும் 560 மீட்டர் பேலன்ஸ் இருக்கும் பேலன்ஸ் என்றால் நெகட்டிவில் சொல்லணும் அப்போது ஒய்யோட ஆன்சர் வந்து -560 இது எட்டுனா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒய்க்கு பதில் -560 இஸ் ஈக்குவல் டு 12.5 into x ஓட வேல்யூ 0 plus c இது 0 ஆகிடும் therefore c is equal to -560 இதுக்கு பிறகு என்னன்னு சொல்லுவாங்கன்னா y interceptனு சொல்லுவாங்க y intercept இது எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஷின் find the equation of motion of train ரெடி ஆகிடும் therefore equation of motion of train ரெடி ஆகுது நமக்கு equation of motion of train y is equal to 12.5x minus 560 ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் உங்களுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரெயின் கேட்டாங்கன்னா ஸ்பீடை ஸ்லோப்பாக எடுத்துங்க லென்த் ஆஃப் த ட்ரெயினை நெகட்டிவ் சிம்பிள் போட்டிங்கன்னா அது ஒய் இன்டர்செப்டாக மாறிடும் ஒரே ஸ்டெப்லேயும் போடலாம் இவ்வளோ ஸ்டெப் எழுதணும்னு அவசியம் கிடையாது இதை எம்னு எடுத்துக்கணும் இதை சீன்னு எடுத்துக்கணும் ஒரே செகண்டில் ஆன்சர் எழுதிடலாம் இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஸ்பீடு எப்படி ஸ்லோப்பாக மாறிச்சின்னு நான் போட்டு காட்டியிருக்கிறேன் எக்ஸாமில் டைரெக்டாக நீங்கள் m is equal to 12.5 c is equal to -560 therefore equation of motion of train equal to y equal to 12.5 minus 516 டைரெக்டாக போட்டுக்கலாம் இவ்வளோ தூரம் எழுதி காட்டணும்னு அவசியம் கிடையாது இது புரியறதுக்காக நாங்கள் போட்டிருக்கிறோம் ஸ்டெப் 1 ஸ்லோப் எழுதுங்க ஸ்டெப் 2 y இன்டர்செப்ட் எழுதுங்க ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் ட்ரெயின் ஸ்டெப் 3 இந்த 3 ஸ்டெப் எழுதினாலே எக்ஸாமில் போதும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப் போட்டிங்கனாலே ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இஸ் ஓவர் ஃபைன் இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு செகண்ட் சப்டிவிஷன் when does the engine touch the island when does the engine touch the island one second engine எப்போ வந்து ஐலாண்டை டச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க ஆக்சுவலாக மண்டபத்தில் இருந்து இதான் மண்டபம் ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கேருந்து ட்ரெயின் ட்ராவல் ஆகி போய்கிட்டே இருக்குது இதுதான் உங்களுக்கு ராமேஸ்வரம் ஐலாண்டோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது நம்மக்கிட்ட நல்லா கவனிங்க நம்ம இன்ஜின் இங்கே இருக்குது ட்ரெயின் போய்கிட்டே இருக்குது அவங்க கொஷின் நல்லா தெளிவாக கேட்டிருக்காங்க பாருங்கள் when does the இன்ஜின் எப்போ போய் தொடுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க நல்லா கவனிங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜின் இங்கே வந்துருச்சு ட்ரெயினோடைய இன்ஜின் இங்கே வந்து தொட்டுருச்சு எங்கே தொட்டுருச்சு ராமேஸ்வரத்தை பாலத்தை கடந்து வந்துருச்சு பாலத்தோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ நமக்கு 2065 மீட்டர்ஸ் ட்ரெயின் ட்ராவல் பண்ணி வந்துருச்சு பாலத்தை கடந்து வந்துடுச்சு அப்போது டிஸ்டன்ஸு வந்து இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்குது யார் நம்மளுடைய ட்ரெயின் இன்ஜின் இங்கே வந்து தொட்டுட்ட பிறகு ட்ரெயின் இதை கிராஸ் பண்ணி போகலை இன்னும் இதுக்கு பின்னாடி பொட்டி எல்லாமே இருக்கும் இதோட ட்ரெயின் பொட்டி எல்லாமே எதுக்கு மேலேயே தான் நின்று இருக்கும் பாலத்து மேலேயே தான் இருக்கும்
ராமேஸ்வரத்தோட என்ட்ரியை தொட்டுட்டாச்சு. ஆனால் அந்த பாலம் இருக்குது பாருங்கள், பாலத்து மேலேயே தான் இந்த ட்ரெயினோடைய பொட்டி எல்லாமே இருக்கும். எத்தனை மீட்டர்ஸ் இருக்கும்? 560 மீட்டர்ஸும் இங்கே தான் பேலன்ஸில் இருக்கும். இன்னும் எதை கிராஸ் பண்ணல நாங்கள், ரயில்வே, அதாவது ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம கிராஸ் பண்ணல. அப்போ தான் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்திருக்கிறோம். அந்த இன்ஜின் வந்து ராமேஸ்வரத்தை தொட்டுடுச்சு, தொட்டுறது தான் கேட்டிருக்காங்க. when does the engine touch the island? அப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் சப்டிவிஷனில் நீங்கள் டச் பண்ணிட்டீங்களா? டச் பண்ணிட்டீங்கன்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு 2065 மீட்டர்ஸ் அது ட்ராவல் பண்ணலை இன்னும். y இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஒய்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுனா இந்த இன்ஜின் இங்கேருந்து இங்கே வந்தது பார்த்தீங்கன்னா 2065 ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும். 2065 மீட்டர்ஸ் தான் உங்களுக்கு ட்ராவல் ஆச்சு, அது இன்னும் உண்மை தான். ஆனால் பின்னாடி ஒரு வால் இருக்குது பாருங்கள், அந்த வால் எவ்வளோ நமக்கு இன்னும் அது ட்ராவல் பண்ணாமல் காத்துன்னு இருக்குது. அந்த 560 மீட்டர்ஸை நெகட்டிவில் அப்படியே போடணும், -560 மீட்டர்ஸ். அப்போது ஒரு ட்ரெயின் ட்ராவல் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாலும் கிராஸ் ஆகி போனால் தான் ட்ரெயின் ட்ராவல் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது வந்து ஒரு ஃபுல் ட்ரெயினோடைய ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். இதில் வாலோட கணக்கு இருக்குது, இன்ஜின் வரைக்கும் கணக்கு இல்லை. -560 வந்துருச்சு பாருங்கள், வாலோட சேர்த்து தான் இதில் கணக்கு இருக்குது. வெறும் இன்ஜின் வரைக்கும் இது கணக்கு கிடையாது. இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த ட்ரெயின் இன்க்ளூட்ஸ் த டெய்ல் ஆஃப் த ட்ரெயின், டெய்லோடு இருக்குது. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது எது வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க? இன்ஜின் வரைக்கும் தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ இன்ஜின் வரைக்கும் கேட்டிருக்கிறதுனால நீங்கள் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ட்ரெயின்லேருந்து திருப்பி எதை மைனஸ் பண்ணணும்னா 560 மீட்டர்ஸ் பேலன்ஸ் ட்ரெயினை நீங்கள் மைனஸ் பண்ணணும். அப்போ தான் இன்ஜின் வரைக்கும் கணக்கு வரும். அப்போ ஞாபகம் வச்சுங்க, எப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நீங்கள் யூஸ் பண்ணாலும் y இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ட்ரெயின். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ட்ரெயின்னா இட் இன்க்ளூட்ஸ் அப் டு த டெய்ல் வரைக்கும் தான் கணக்கு எடுக்கணும். அதனால தான் இந்த 560 மைனஸ் பண்ணிட்டேன், அந்த டெய்ல் பார்ட்டை நான் மைனஸ் பண்ணிட்டேன். இப்போ y இஸ் ஈக்குவல் டு 2065 மைனஸ் 560. இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா எனக்கு டைம் டேக்கன், இந்த இன்ஜின் இங்கேருந்து இங்கே வந்து தொடர்றதுக்கான டைம் கிடச்சிடும் எனக்கு. அப்போ இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறேன் நான். சப்ஸ்டியூட் இன் 1 இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஒய்க்கு பதில் 2065 மைனஸ் 560 இஸ் ஈக்குவல் டு 12.5x மைனஸ் 560. 560 கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு. அப்போ 12.5x இஸ் ஈக்குவல் டு 2065. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 2065 பை 12.5. எக்ஸ்னா நமக்கு ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், எக்ஸ்னா நம்ம டைம்னு சொல்லியிருக்கிறோம், நம்ம டைம் தான் கண்டுபிடிச்சுன்னு இருக்கிறோம் நம்ம. அப்போது நீங்கள் இதை டிவைட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 165.27 செகண்ட்ஸு நமக்கு இதுக்கு ஆன்சராக வரும். அப்போது அது டைம் டேக்கன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 2065 கடந்து வரத்துக்கு ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரெயினோடைய மோஷன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஃபார்முலாவில். அவங்க கேட்டிருக்குது இன்ஜின் மட்டும்தான், அதனால் இன்ஜின் மட்டும் கேட்குறதுனால நீங்கள் எதையும் மைனஸ் பண்ணிடுறீங்கன்னா அந்த டெய்ல் பார்ட்டை எடுத்துடுறீங்க சம் அவுட்டு. அந்த பேலன்ஸ் பார்ட்டை மைனஸ் பண்ணால் தான் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு கரெக்டாக வரும் உங்களுக்கு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த 560 கேன்சல் ஆகிடுச்சு பாருங்கள், அதை டெய்ல் பார்ட்டே காணாமல் போயிடுச்சு. அதனால் இன்ஜின் கணக்கு வந்துடும் உங்களுக்கு 165.27 செகண்ட்ஸ். இது செகண்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன், when does the last coach cross the entry point of the bridge? When does the last coach cross the entry point of the bridge? அப்போ entry point of the bridge, இந்த கடைசி பார்ட் இருக்குது பாருங்கள், இதான் entry part. இதை எப்போ இது கிராஸ் பண்ணி போகும், நம்ம ட்ரெயின் எப்போ இதை கிராஸ் பண்ணி போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது இதுதான் ஆக்சுவலாக நமக்கு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ட்ரெயின். எங்கேயே கேட்டிருக்கிறாங்க, ஸ்டார்டிங்லேயே கேட்டிருக்காங்க. கிராஸ் த என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த பிரிட்ஜ். என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த பிரிட்ஜ்னா டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள், ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 வரணும். எப்படி சார் ஒய் ஈக்குவல் டு 0 வரும்? நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ட்ரெயின் கிளம்பவே இல்லை. ட்ரெயின் கிளம்பாமல் இருக்கும் போதே -560 மீட்டர்ஸ் பேலன்ஸ் இருக்குது. ஏன் -560 மீட்டர்ஸ் பேலன்ஸ் இருக்குது? ஒரு ட்ரெயின் என்றால் இன்ஜினோட எண்டு வரைக்கும் தான் நீங்கள் இது ட்ரெயினோட டெய்ல் வரைக்கும் கணக்கு பண்ணணும், எண்டு வரைக்கும் கணக்கு பண்ணணும்.
அப்போ ட்ரெயின் கிளம்பவே இல்லை. -560 பேலன்ஸ் இருக்குது ஸ்டார்டிங் பாயிண்டில். டைம் ஆகுது 560 என்ன ஆகும் உங்களுக்கு? 550 ஆகும், 510 ஆகும், -400 ஆகும், -300 ஆகும், -200 ஆகிடும், -100 ஆகிடும், -50 மீட்ரு, -10 மீட்ரு. 10 மீட்டர் ட்ரெயின் கொஞ்சோண்டு கண்ணுக்கு தெரியும். 0 மீட்டர் தொட்டுட்டிங்கன்னா ட்ரெயின் பக்காவாக கிராஸ் ஆகி போயிட்டுருக்கும். உங்களால் ஓடி போய் கூட ஏற முடியாது. அப்போ இதில் இருக்கும்போது ட்ரெயின் முக்கால்வாசி உங்களுக்கு பிளாட்ஃபார்ம்லேயே தான் இருக்கும். இங்கே இருக்கும்போது ஒரு பாதி ட்ரெயினாவது உங்கள் கண்ணுக்கு தெரியும். 10 மீட்டர்ஸ் இருக்கும்போது கடைசி ஒரு பட்டி 2 பட்டியாக தெரியும். 0 மீட்டர்ஸ்னால் உங்களுக்கு கண்ணில் ட்ரெயினே தெரியாது. ஏன்னா அது ஃபுல்லாக க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒய் இன்டர்செப்ட் இங்கே எடுத்துருக்கீங்க பாருங்கள். ஒய் இன்டர்செப்ட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ வந்தது? -560. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோன்னா ஒய் ஈக்குவல் டு 0ன்னு க்ராஸ் பண்ண போகிறோம். ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 என்றால் இந்த இன்ஜின் இந்த பக்கம் ஃபுல்லாக கிராஸ் ஆகிடுச்சு. -560, -550, -500, -400 அப்படியே ரிவர்ஸ்லேயே வாங்க. ஒய் ஈக்குவல் டு 0 வந்துருச்சுன்னா கடைசி பொட்டி மண்டபத்தை கிராஸ் பண்ணி போயிடுச்சு. பாலத்து உள்ளார எல்லாமே போயிட்டுருக்கோம். உங்கள் கண்ணுக்கு ட்ரெயினோடைய கடைசி எண்டு கூட தெரியாது. மண்டபத்தை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ ஒய் ஈக்குவல் டு 0 எடுத்துகிட்டு வந்து திருப்பி நீங்கள் எதில் சப்ஸ்டியூட் பண்ணுன்னா சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1 இதில் இருந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0 இஸ் ஈக்குவல் டு 12.5x -560. -560 இந்த பக்கெட் வந்துடுங்க. இப்போ 12.5 இஸ் ஈக்குவல் டு 560. எக்ஸ் தானே வேணும் உங்களுக்கு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 560/12.5. அப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 44.8 செகண்ட்ஸ் ஆகும். மண்டபம் இங்கே விசில் அடித்து க்ரீன் ஃப்ளாக் காட்டி ஒரு 44.8 செகண்டுக்கு அப்புறம் தான் இந்த கடைசி டெயில் பகுதி இருக்குது. இது இந்த மண்டபம் ஸ்டேஷன் விட்டு மறையும் என்பது தான் உங்களுக்கு தேர்ட் சம்மோடைய மீனிங். வென் டஸ் த லாஸ்ட் கோச் கிராஸ் த என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த பிரிட்ஜ். பிரிட்ஜை விட்டு எப்போ வெளியில் போகும்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணி ஆகணும். லாஸ்ட்டாக 4th சப்டிவிஷன் வேறு ஒன்றுன்னு கேட்டிருக்கிறாங்க. வாட் இஸ் த 4th சப்டிவிஷன்? வாட் இஸ் த டைம் டேக்கன் பை த ட்ரெயின் டு கிராஸ் த பிரிட்ஜ்? பிரிட்ஜை க்ராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஏன் இங்கே -560 போட்டோம்? இன்ஜின் மட்டும்தான் கிராஸ் ஆகிருக்குது. பிரிட்ஜை க்ராஸ் பண்ணோன்னா டெய்லும் கிராஸ் பண்ணியிருக்கணும். அப்போ அந்த 560 கிராஸ் பண்ணியிருக்கணும். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ட்ரெயின் வந்து 2065 நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் கிராஸ் ஆன டைம் கிடச்சிடும் உங்களுக்கு. வாட் இஸ் த டைம் டேக்கன் பை த ட்ரெயின்? ட்ரெயின் என்றால் இட் இன்க்ளூட்ஸ் ஈவன் த டெயில் பார்ட். அப்போது வெறும் இன்ஜின் பார்ட்டுன்றதுனால -560 பண்ணோம் நம்ம. இப்போ பக்கா ட்ரெயினே கிராஸ் பண்ண போகுது. அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ட்ரெயின் பிரிட்ஜை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ட்ரெயின் என்ன போடணும்? ஒய் இஸ் ஈக்குவல் டு பக்காவாக 2065 தான் போடணும். 2065 ஃபுல்லாக கிராஸ் பண்ணணும் அப்படின்னா இட் மீன்ஸ் ஈவன் த லாஸ்ட் கோச் அதாவது டெயில் பார்ட்டும் எதை கிராஸ் பண்ணி போயிடுச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு. ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ட்ரெயின் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2065. திருப்பி இதை எடுத்துன்னு வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ல் தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு சப்ஸ்டியூட் இன் 1 இங்கே தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் நான். ஒய்க்கு பதில் 2065 இஸ் ஈக்குவல் டு 12.5x -560 -560 இந்த பக்கம் கொண்டு வாங்க. 2065 + 560 இஸ் ஈக்குவல் டு 12.5x. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. அப்போது 12.5x இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 ஒன்று வரும். அப்புறம் 6 + 6 12 ஒன்று வந்துடும். அப்புறம் இங்கே 5 + 1 6 ஒன்று வந்துடும். 2625. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2625 டிவைடட் பை 12.5. இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 210 செகண்ட்ஸ் ஆகும். எதை க்ராஸ் பண்ணி போகிறதுக்கு? ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் அல்லது ராமேஸ்வரத்தோடைய என்ட்ரி பாயிண்ட்டை இன்ஜினுடைய கடைசி பெட்டியும் க்ராஸ் ஆகி போயிடும். இது இன்ஜினுடைய ஃபஸ்ட்டு பெட்டி தொடுறதுக்கு 165 தான். டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இன்னும் கொஞ்சம் நிறைய செகண்ட்ஸ் ஆனால் தான் உங்களுக்கு எதுவும் கிராஸ் ஆகி போயிருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக.
நம்மளுடைய லாஸ்ட் பெட்டியும் கிராஸ் ஆகி போயிருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுவும் சேர்த்தாலே இது வர மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் பாருங்கள். 165 ஏன்னா பெட்டியை கிராஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 44. அப்போ இதோட சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 210 செகண்ட்ஸ் வர மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ.